ஓம் நமோ நாராயணா. இன்று நாம் பார்க்க போகிற திருத்தலம் லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோயில், நென்மேலி. உற்சவ ஸ்ராத்த சம்ரக்ஷண நாராயண பெருமாள். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, செங்கல்பட்டிலிருந்து திருக்கழுக்குன்றம் செல்லும் சாலையில் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பேருந்து வசதிகள், ஷேர் ஆட்டோக்கள் நிறைய உள்ளன. இத்தலம் புண்டரீக நல்லூர் என்றும் பிண்டம் வைத்த நல்லூர் என்றும் ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டதாக ஸ்தல புராணம் விவரிக்கின்றது. இங்குள்ள திருக்குளம் அர்க்கிய புஷ்கரணி என்றும் ஜீயர் குளம் என்றும் அழைக்கப்படுகின்றது. காசி மற்றும் கயாவிற்கு நிகரான கஷேத்திரம் என்று பக்தர்கள் போற்றுகின்றனர். இந்த தலத்தை சௌலபிய கயா என்று ஸ்தல புராணம் கூறுகின்றது. கோயிலுடைய தல வரலாறு பார்க்கலாம். சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன் ஆற்காடு நவாப் காலத்தில் திவானாக பணிபுரிந்த ஸ்ரீ யாக்ஞ வாக்கியரை குருவாக கொண்ட சுக்லயசூர் வதத்தைச் சேர்ந்த யக்ஞ நாராயண சர்மா என்பவர் மிகுந்த பெருமாள் பக்தராக இருந்தார். இவரது மனைவி சரசவாணியும் வைஷ்ணவ சம்பிரதாயங்களை தீவிரமாக கடைபிடித்து வந்தார். இந்த தலத்தின் பெருமாள் மீது இருவரும் மாறாத பக்தி கொண்டிருந்தனர். ஒரு முறை அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணத்தை கோயில் திருப்பணிக்காக செலவு செய்து விட்டனர். அரசுக்கு வரியை செலுத்தாததினால் திவானை கைது செய்ய நவாப் உத்தரவு போட்டார். அரச தண்டனையை ஏற்க விரும்பாத இவர்கள் இருவரும் திருவனந்தை என்னும் திவ்ய தேச திருக்குளத்தில் விழுந்து தங்கள் உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்தனர். இறக்கும் தருவாயில் அந்த தம்பதிக்கு ஒரே ஒரு வருத்தம். நாம் இறந்துவிட்டால் நமக்கு ஈம காரியங்கள் செய்ய வாரிசில்லையே என்பதுதான் அது. அதே வருத்தத்துடன் பெருமாளை வேண்டிக் கொண்டனர். பெருமாளே, எங்களைப் போல் வாரிசு இல்லாதவர்களுக்கும் வாரிசு இருந்தும் ஈம காரியங்களை செய்ய முடியாதவர்களுக்கும் தாங்களே ஈம காரியங்கள் செய்து அருளுங்கள் என்று மனமுருகி வேண்டிக் கொண்டு குளத்தில் விழுந்து உயிரை மாய்த்து கொண்டனர். பக்தர்களின் வேண்டுதலுக்காக இத்தலத்தில் பெருமான் அவர்களுக்காக ஈமக்கிரிகளை செய்தார் என்பது இத்தலத்தின் வரலாறு. இதனால்தான் பெருமாள் குதப காலம் என்னும் பித்திரு வேளையில் மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை ஒரு காலம் மட்டும் ஆராதனம் ஏற்று விரதம் இருக்கிறார். எனவே இங்கு தர்ப்பணம் செய்ய விரும்புபவர்கள் பித்ரு வேலையில் நடக்கும் பூஜையில் தங்கள் பித்திருக்களுக்காக சங்கல்பம் செய்து கொண்டு சுவாமியிடம் சமர்ப்பிப்பதையே ஸ்ராத்த சம்ரக்ஷணம் என்று ஆச்சாரியர்கள் விவரிக்கின்றனர். தோஷங்கள் பல வகையாக உள்ளன. செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், காலசர்ப தோஷம், பித்ரு தோஷம், மாங்கல்ய தோஷம், சூரிய தோஷம், காலதோஷம், கிரகதோஷம், சனி தோஷம், பச்சி தோஷம், புத்திர தோஷம், மிருக தோஷம், கலத்திர தோஷம், ரிஷி தோஷம், தேவதோஷம் என பல வகை தோஷங்கள் உள்ளன. இந்த தோஷங்களில் மிக கடுமையானது பித்ரு தோஷம்தான். பித்ரு என்பது ஒரு ஜாதகரின் தந்தை அல்லது அவரின் மூதாதையர் குறிக்கும். பித்ரு என்பது தந்தை அல்லது தந்தை வழி மூதாதையர் செய்த கெட்ட பாவச் செயல்கள் அல்லது அவர்கள் வாழும் காலத்தில் செய்த தவறான செய்கைகளே அவர்களின் சந்ததியினரை தாக்கச் செய்யும். எப்படி ஒருவர் தேடி வைத்த சொத்துக்கள் அவரின் சந்ததியினரை சென்று அடைகின்றதோ அதேபோல் அவர்களின் கர்ம வினைகளும் அவர்களின் சந்ததியினரை வந்தடையும். அதுவே நம்மை எச்சரிப்பது போல் ஒருவரின் ஜாதகத்தில் குறியாக வந்து நிற்கிறது. மூதாதையர் செய்த தீவினைகளின் தண்டனைகளை ஹோமம், பூஜை, அன்னதானம் செய்தல், வறுமையில் உள்ளவர்களுக்கு பணமோ பொருளோ கொடுத்து உதவுவது போன்ற செயல்களால் பித்ரு தோஷத்திலிருந்து தப்ப முடியாது. பித்ரு தோஷத்தை பெருமாளை ஏற்றுக்கொண்டு அவரே திதி சம்ரஷ்ண பெருமாளாக அமர்ந்து நாம் செய்கின்ற திதியை வாங்கி கொண்டு நம் பித்ருக்களை ஆசீர்வதிக்கும் தலம்தான் இந்த தலம். பெருமாளுக்கு இங்கே வெண்பொங்கல், தயிர் சாதம், அதனுடன் பிரண்டையும் எள்ளும் சேர்த்த துவையலும் நைவேத்தியமாக படைக்கப்படுகின்றது. இவற்றை மட்டும் ஏற்றுக்கொண்டு பித்திருக்களை திருப்தி செய்கிறார் பெருமாள். இதனால் பித்திருக்களின் ஆசியும் பெருமாளின் அருளும் கிடைக்கப்பெற்று நாமும் நம் அடுத்த தலைமுறையினரும் சீரும் சிறப்பமாக வாழலாம் என்பது ஐதீகம். இந்த கோயிலில் பெருமாளின் திருப்பாதம் உள்ளது. அந்த பாதத்தை கொண்டுதான் சிராத்த காரியங்களை செய்யப்படுகின்றன. இங்கு காலை முதல் மதிய வேளைக்குள் சிராத்தம் செய்யப்படுகின்றது. தினமும் நடைபெறும் இந்த பூஜையில் வழிபட்டு பிரார்த்திக்கலாம். அவரவர் பித்திருக்கள் திதியிலோ, அமாவாசை, ஏகாதசி முதலான திதிகளிலோ வந்து தர்ப்பணம் செய்து
வேண்டிக் கொள்ளலாம். இதுவரை பித்திருக்களுக்கு தர்ப்பணமோ திதியோ கொடுக்காதவர்கள், பித்திருக்கடனை தீர்க்க வாரிசில்லாதவர்கள், ஆண் வாரிசு மட்டும் இல்லை மகள்தான் உண்டு என்று பித்திருக்கடன் செலுத்த முடியாதவர்களுக்கும் இத்தலத்து பெருமாளை திதி கொடுத்து தம் பித்திருதோஷங்களை நிவர்த்தி செய்கிறார். பெருமாளுக்கு படைக்கப்படும் நைவேத்தியத்தில் இருந்து பிண்டமாக எடுத்து முன்னோருக்கு பிண்டம் வைத்து பூஜிக்கப்படுகின்றது. அதன் ஒரு பகுதியை அவர்களுக்கு உணவாகவும் இன்னொரு பகுதி தானமாகவும் வழங்கப்படுகிறது. ஜாதகத்தில் பித்திருதோஷம் இருப்பவர்கள், பித்திரு சாபம் உள்ளவர்கள், வீட்டில் அகால மரணம் அடைந்தவர்கள், துர்மரண தோஷம் உள்ளவர்களின் குடும்பத்தார் ஜோதிடர் சொன்னவுடன் கலக்கமடையாமல் இங்கு வந்து சிராத்தம் செய்து கொண்டால் போதும். அனைத்தையும் பெருமாளை ஏற்றுக்கொண்டு ஆசி புரிகிறார். இங்கு பிரதான கருவறைக்குள் காணப்படும் மகாலட்சுமி சாலக்கிரமம் மிகவும் புனிதமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் கருதப்படுகின்றது. இது இங்கு வழிபடும் பக்தர்களுக்கு செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் அருளுகிறது. இங்கு தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமில்லாமல் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வந்து தர்ப்பணம் செய்து முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறுகின்றனர். தினமும் காலை 10 மணியிலிருந்து ஸ்ரீபாதத்தில், அதாவது ஸ்ரீ விஷ்ணு பாதத்தில் தர்ப்பணம் செய்து வைக்கப்படும். மதியம் 12 மணி அளவில் மகா சங்கல்பமும் சிறப்பு பூஜையும் செய்விக்கப்பட்டு தீர்த்த பிரசாதம் விநியோகிக்கப்படுகிறது. அதன் பிறகு பூஜையில் கலந்து கொள்ளும் கர்த்தாக்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது. பித்ரு பூஜையில் கலந்து கொள்பவர்கள் முன்னதாக பெயரை பதிவு செய்ய வேண்டும். தர்ப்பணத்திற்கு தங்கள் கோத்திரமும் 3 தலைமுறையினர் பெயர்களும் தெரிந்திருக்க வேண்டும். தர்ப்பணம் செய்யும்போது குருக்கள் கேட்பார், கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு இயற்கையாகும். பெருமாள் சங்கல்பத்திற்கு கர்த்தா என்பவர் குடும்பத் தலைவர் அல்லது குடும்பத் தலைவி மட்டுமே அனுமதிக்கப்படுவார். பித்ரு பூஜையின் நடுவே வேறு அர்ச்சனைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பூஜைக்குரிய கட்டணங்களை அந்தந்த இடத்தில் தட்சணையாக கொடுத்தால் போதுமானது. ஏகாதசி, அமாவாசை, கோயில் விசேஷ தினங்கள் பூஜை மாறுதலுக்கு உட்பட்டது. இந்த கோயிலில் குழந்தைகள் அனுமதிக்கப்படுவதில்லை. பித்ருதோஷம் இருந்தால் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படாது. ஜான் ஏறினால் முலம் சறுக்கும் என்பார்கள். எனவே இந்த ஆலயத்திற்கு சென்று பித்ருகால பூஜையில் பங்கேற்று நம் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து நம் முன்னோர்களின் ஆசியோடும் லட்சுமி நாராயண பெருமாளின் அருளோடும் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணா.